திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனித அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லந்தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நற்பண்புகள் காக்க என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நமக்கு மிக சிறப்பான முறையில் துரிய தவத்தை வழிநடத்தி நிகழ்வு முழுவதையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் அம்மா கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்களை நாம் துரிய நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வினை சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி இன்றைய சிந்தனையாக நற்பண்பு காக்க என்ற தலைப்புல நமக்கு சிந்திக்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு நல்கிய நம்முடைய ஆலியாகும் இணைய வழியில் முன்னின்று நடக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இன்று இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நற்பண்பு காக்க அப்படிங்கிற ஒரு நல்ல தலைப்பு இன்னைக்கு. மனிதனுடைய வாழ்க்கைய வளப்படுத்துறதுக்காக அந்த ஒரு காரணம், அப்புறம் உயர்ந்த குணம் பெறணும் அப்படிங்கிற ஒரு காரணம், இதையெல்லாம் அடிப்படையா கொண்டும் மனித வாழ்வின் உச்ச நிலையான இறைநிலையை உணர்தல் வேண்டும் என்பதன் பொருட்டும் நம் முன்னோர்களும் பெரியோர்களும் பல நல்ல பண்புகளை நமக்கு போதித்து வந்திருக்காங்க. அவை சாதாரணமா அறிவுரை மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் புராண இதிகாச நிகழ்வுகளை மேற்கோள் காட்டியும் இருக்கு. இதை புரிந்து கொண்டு நடக்கும் போதோ சில உயர்ந்த மகான்களை குருவாக பெற்று அவர்கள் காட்டிய வழி நடக்கும் போதோ நாம பல நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள முடியும். பக்தி மூலமாகவோ பயம் காட்டுவதன் மூலமாகவோ இப்படி வாழணும் அப்படின்னு சிலரை உதாரணமாகவும் இவரை போல வாழக்கூடாது அப்படின்னு சிலரை உதாரணமாகவும் காட்டி நல்ல பண்புகளை ஊட்டினாங்க. பண்பாடு அப்படின்னு சொன்னாங்க. இத நல்ல பண்புகள் அப்படிங்கிறது என்ன, அதை காக்க நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பார்க்க முடியும். பொதுவாக அருட்தந்தை அவர்கள் பண்பாடு அப்படிங்கிற வகையில ஒரு 13 நற்பண்புகளை சொல்றாங்க. அது அகிம்சை, உண்மை, நேர்மை, பொறுமை, மன்னித்தல், நடுநிலைமை, தன்னடக்கம், பணிவு, விடாமுயற்சி, பொறாமையின்மை, கர்வமின்மை, கற்பன்மையின்மை, நல்லதையே காணுதல்.
இந்த பண்புகளை நாம மேற்கொண்டு வாழணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலாக நற்பண்பு காக்க அப்படிங்கிற தலைப்பிலேயே நமக்கு சில விஷயம் சாமிஜி சொல்றாங்க. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். அதாவது அதுல சாமிஜி சொல்றாங்க, தேவை, பழக்கம், சூழ்நிலை இவற்றோட உந்துதலால தன்னை மறந்து புலன் வழியில நின்று வாழக்கூடிய மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு அறிவின் தெளிவோடு வாழ்வின் பயன் உணர்ந்து புலன்களை கருவியாக கொண்டு விழிப்பு நிலையில் வாழக்கூடிய பேறு பெற்றிருக்கிறோம் பேர்த்தன்னு சொல்றாங்க. மெய்யுணரும் தவத்தால ஆன்மலயம், அறிவின் விழிப்பு, விளைவை கணித்து திட்டமிட்டு செயல்புரியும் பெரும் கணக்கு, இவை நமக்கு நாளுக்கு நாள் இயல்பாகவே ஓங்கி வருது அப்படின்னு அங்க தெரிவிக்கிறாங்க. இவ்வுயர் பேற்றினை கொண்டு நாம சிறப்பாகவும் வளத்தோடும் வாழணும். அதோட வாழும் மக்களுக்கும் வருங்கால உலகுக்கும் நாம வாழ்க்கை வழிகாட்டியா விளங்கணும். இத்தகைய பொறுப்புகள் நமக்கு இருக்கு அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இந்த பொறுப்புகளை நம்மோட கடமையாக கொண்டு செயலாற்றி வாழணும். இதுல ஒரு 4 விஷயம் சொல்றாங்க சாமிஜி. பொருள் வளம், ஒழுக்கம், இறையுணர்வு மறவாத மனநிலை, தொண்டு. இந்த 4 பண்புகளும் மனிதன் வாழ்வின் உயர்வுக்கு இன்றியமையாத தேவைகள். ஆனா மயக்கமுற்று அந்த உலகத்துல பலதரப்பட்ட மக்களோட ஒத்து உறவு கொண்டு நாம கடமையாற்றி கொண்டு இருக்கோம். இதனால இந்த 4 பண்புகளையும் காக்குறது ரொம்ப கடினம்தான் அப்படின்னா கூட நாம மதிப்புமிக்க நற்பண்புகளை காத்துதான் ஆகணும். அதுதான் நம்முடைய தலையாய கடமை. வரவுக்கு உட்பட்டு செலவை வரையறுத்து வாழ்வதிலும் தேவையின் அவசியம் உணர்ந்து பொருள் பெற்று குவிப்பதிலும் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டி உள்ளது அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு சாமிஜி சொல்றாங்க. இதுல அருட்தந்தை அவர்கள் சொன்ன ஒரு 4 விஷயம், பொருள் வளம், ஒழுக்கம், இறையுணர்வு மறவாத மனநிலை, தொண்டு. இந்த 4 பண்புகளும் நமக்கு இன்றியமையாததுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நாம நற்பண்பு காக்கங்கிற தலைப்புல பார்க்கணும். முதலாவது பொருள் வளம். பொருள் வளம் அப்படிங்கிறது அனைவருக்கும் தேவைதான். அவரவர் தேவைக்கு தக்கவாறு அதை வரையறுத்து கொள்றோம். அரசன் என்றாலும் ஆண்டி என்றாலும் தேவை எல்லாருக்குமே உண்டு. அளவுதான் மாறுபடுது. ஒரு கதை ஒண்ணு. நான் அரசன் அப்படிங்கிற கர்வம் உண்டு ஒரு மன்னனுக்கு. ஒரு முறை அவரை காண ஒரு துறவி வர்றாரு அரண்மனைக்கு. இப்போ அந்த அரண்மனைக்கு குரு வந்த உடனே இவர் வரவேற்று மன்னன் பேசுறாரு, குருவே, இந்த தேடி என்னோட அரண்மனைக்கு வந்திருக்கீங்க, தங்களுக்கு ஏதோ உதவிகள் வேண்டுமா அப்படின்னு பணிவோட கேட்கிறாரு. அதுக்கு அந்த குரு சொல்றாரு, அரசே, இந்த சத்திரத்துல இந்த விடுதியில இன்னைக்கு இரவு மட்டும் உறங்க எனக்கு ஒரு இடம் வேணும், கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அரசனுக்கு திகச்சு போறான். என்ன குருவே, இத போய் சத்திரங்கிறீங்க, விடுதிங்கிறீங்க, இது சத்திரமும் இல்ல, விடுதியும் இல்ல, இது என்னோட அரண்மனை அப்படின்னு சொல்றாரு. இப்ப குரு கேக்குறாரு, உனக்கு முன்னாடி இந்த அரண்மனைன்னு சொல்றியே, இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு. என்னோட தந்தைக்கு சொந்தமா இருந்தது, அவரு இறந்துட்டாரு அப்படின்னு மன்னன் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்கிறாரு. என்னோட தாத்தாவுக்கு உரிமையுடையதா இருந்தது, அவரும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப குரு புன்னகையோட சொல்றாரு, அப்படியானா இந்த இடம் மனிதர்கள் சிறிது காலம் இருந்து போகக்கூடிய இடம் தானே, ஏன் இந்த இடத்த விடுதி இல்லை அப்படிங்கிற, சத்திரம் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப அரசருக்கு புரிஞ்சிருச்சு, நமக்கும் புரியுது. ஆக யாராக இருந்தாலும் அவங்க இருக்கும் நிலையில அவர்களுக்கு தேவையான அளவுல பொருள் வளம் தேவைதான். நமக்கு பிறகு பிறகு நாம விட்டு செல்லக்கூடிய நம்முடைய சந்ததியினருக்கும் தேவைதான். நாம அவங்கள வெறுமை விட்டுட்டு போக முடியுமா? இப்ப ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பொருள் ஈட்டி அவங்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு போகணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதேதான் சாமிஜி
தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகுன்னு எல்லாத்தையும் இணைச்சு சொன்னாங்க. இது முதலாவது பொருள் வளம் என்பதிலிருந்து அடுத்ததா ஒழுக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு நாம் பேசலாம். எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைவிக்காம இருப்பதுதான் ஒழுக்கம்னு சாமிஜி ரொம்ப அழகா நமக்கு சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் ஒழுக்கம், இதுதான் நமக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கவியில சாமிஜி சொல்றாங்க, வாழ்வை வளப்படுத்தும் வழக்க பழக்கங்கள் எனும் ஒழுக்கங்கள் எல்லாம் ஆழ்ந்த சிந்தனையாளர் அன்பினால் உலகுக்கு அளித்த பரிசாகும் அப்படின்னு. அப்ப இந்த பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள்லாம் அன்போட நம்ம சாமிஜி மாதிரி பெரியவங்க மகான்கள் நமக்கு கொடுத்துருக்காங்களாம். அப்போ அதை நாம எப்படி ஏற்று வாழணும் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஒழுக்கம் என்பதை நாம ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னா சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம அதற்கு ஏற்றவாறு நம்ம வாழ பழகி கொள்ளணும். அடுத்ததான் மூன்றாவது தலைப்பு சாமிஜி சொல்றாங்க, இறை உணர்வு மறவாத மனநிலை அப்படின்னு. இங்க ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போறாங்க. வாழ்க்கை தத்துவம், இயற்கை தத்துவம், அறிவின் தன்மை, பிரபஞ்ச பொருட்கள் மூலம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் இருக்கு இல்லையா, அவை எல்லாவற்றிற்கும் ஒரு மூலம் இருக்கணும் இல்லையா, அந்த மூலம், அதனுடைய இயக்கம், முடிவு, இவற்றை பற்றின தெளிவான விளக்கத்தை பெற்று அந்த விளக்கத்தின் அடிப்படையில தன்னோட வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்றதுதான் இறை உணர்வு மறவாத மனநிலை அப்படின்னு சொல்றாங்க. இதையே நமக்கு இறைவணக்க பாடலாகவும் வச்சாங்க. ஆதியினும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறிவுணன் மாந்தராகி வாழும். அப்ப அந்த நீதி நெறி உணர்ந்து வாழக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கணும்னு அந்த இறை வணக்கத்திலேயே சொல்லிட்டாங்க. இதுல இயற்கையை பத்தி சாமிஜி ரொம்ப அழகா சொல்றாங்க. இயற்கை தான் இறைவன் அப்படின்னா நம்மளுக்கு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப அதுல சொல்றாங்க ஒரு இடத்துல, ஆதி எனும் இருப்பு நிலை அப்படின்னு சித்த வழியை சொல்றாங்க. அந்த அடுத்த பாயிண்ட்டுக்கு வராங்க, அந்த இருப்பு நிலையும் தன்னடக்க ஆற்றலால தானே துண்டுபட்டு நுண்ணிய அளவுல தற்சுழல் அலையாக எழுச்சி பெற்று இயங்கும் பரமாணு அப்படின்னு அடுத்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்து பரமாணுவின் கூட்டால் ஆகும் விண், அந்த விண்ணின் சுழற்சி விரைவால் எழக்கூடிய விரிவலை இருப்பு நிலையான சுத்தவெளியோடு இணைவதால் ஏற்படக்கூடிய நம்ம காந்தம்னு சொல்றோம் இல்லையா, அந்த வான்காந்தம். அதற்கு அடுத்ததாக விண்களோட கூட்டு இயக்கத்தால உருவாகக்கூடிய காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 நிலைகளோடு விண்ணும் சேர்ந்து நிற்கக்கூடிய 5 பௌதிக பிரிவுகள், இது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். அதற்கு அடுத்த நிலைக்கு வரும்போது ஓரறிவு உயிரின தாவரங்கள் முதல் 6 அறிவு மனிதன் வரை உள்ள உயிரினங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றுபடுத்தி கூறப்படக்கூடிய சொல் தான் இயற்கை எனும் பெருமதிப்புடைய சொல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதையுமே நாம செய்ய முடியாது, அது தானாவே தான் வந்திருக்கு எல்லாமே. அப்ப இந்த இயற்கையின் ஆதிநிலையாக இருக்கு தனக்குள் அடங்கியுள்ள ஆற்றலால மலர்ச்சி பெற்று வெவ்வேறாக காட்சியாகும் பரிணாம சரித்திரத்துல ஒவ்வொரு நிலையையும் மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் குறிப்புகளே எந்த மொழியிலையும் இருக்கக்கூடிய அடங்கி இருக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அளவிட முடியாத ஆற்றலுடைய பேரியக்க பெருங்கலமான இயற்கையை பகுத்தும் தொகுத்தும் உணரக்கூடிய அறிவு மனுஷனுக்கு இருக்கு. அப்ப அவன் சந்தோஷம் தானே படணும், ஏன் சிக்கல் படுறான் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ இந்த சிந்தனையின் மூலம் மனித ஆற்றலையும் பிறவியின் நோக்கத்தையும் உணர்ந்து வாழ வேண்டிய இடத்துல, காலத்துல, அளவுல தன்னோட ஆற்றலை பெருக்கி கொண்டு பயன்படுத்தி சிறப்பாக வாழ வழி காணணும். அதுக்கு ஒரு வழி சாமிஜி சொல்றாங்க, தவமும் அறமும் அப்படின்னு.
அப்ப இந்த இடத்துலதான் சாமிஜி நமக்கு தவத்தை கொடுத்தாங்க. நாம அதன் வழி நாம நடந்து கொண்டிருக்கோம். இப்படி தக்க குரு மூலம் நாம இந்த தவத்தையும் அறத்தையும் பெறும்போதுதான் நமக்கு வாழ்க்கை சிறப்பான முறையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் இறைவனை உணர்வது இயற்கை தான் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு கதை ஒன்று. கதைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கிறார் இல்லையா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய ஞானத்தை வேண்டி நாட்டுல மூளை முடுக்குல இருந்துலாம் அவரை நிறைய பேர் தரிசிப்பாங்களாம். இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த அதே ஊர்ல ஒரு பண்டிதரும் இருந்திருக்காரு. சாமிஜியை பார்த்து அவருக்கு பொறாம. பல துறைகளை பத்தி நம்ம படிச்சு கரைச்சு குடிச்சிருக்கோம், அறிவு மிக்க பண்டிதன்னு பேரு. ஆனா கடவுள் நம்பிக்கை அவருக்கு இல்லை. அப்போ ஒரு நாள் அந்த பண்டிதர் பரமஹம்சர்கிட்ட கேட்கிறாரு, கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்னு வாதிட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவர் வாட்டில எடுத்து பேசிக்கிட்டே இருக்காரு, தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த பண்டிதர் பெரிய நிபுணர் அப்படிங்கிறதுல அவர் எடுத்து வச்ச வாதங்கள், தன்னோட வாதத்தை நியாயப்படுத்த அவர் சொன்ன கதைகள், அவர் சொன்ன சம்பவங்கள், மேற்கோள்கள் எல்லாத்தையும் சுத்தி இருக்கிற மக்களும் பார்ப்பாங்க இல்லையா. அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர்களுக்கும் இத பார்க்கும்போது கடவுள் இல்லைன்னு சொல்ற அந்த பண்டிதரோட கட்சி ஜெயிச்சிருமோ அப்படின்னு லேசான பயமே வந்துருச்சான். ஆனா பரமஹம்சர் எதுவுமே பேசவில்லையா. அந்த பண்டிதர் தன்னோட வாதத்தை முழுமையா எடுத்து வைக்கிற வரைக்கும் புன்சிரிப்போடையே இருந்தாராம். கடைசியில சொன்னாராம் ஒரே ஒரு வார்த்தை, பலே பலே, உங்கள் வாதம் ரொம்ப அற்புதம், அபாரம், அழகா திறம்பட பேசுனீங்க. உங்க பேச்சுலையும் உங்க வார்த்தையிலையும் இருந்த அழகுல நான் இறைவனை தரிசித்து கொண்டிருந்தேன். இறைவனை காட்டின உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொன்னாராம். பண்டிதர் வாயடைச்சு போயிட்டாராம். அப்ப அந்த இறைவனை முதலும் முடிவும் இல்லாதவன்னு வேதங்கள் சொல்லுது. அந்த முதலும் முடிவும் இல்லாதது இயற்கை தானே. இயற்கை எப்ப வந்தது எப்ப முடியும்னு யாருக்காவது தெரியுமா? இதுதான் சாமிஜி இயற்கை தான் இறைநிலை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலையை நமக்கு ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்தாங்க. இப்படி ஒரு சிறந்த குரு மூலம் நாம தவமும் அறமும் இந்த சிந்தனைகளும் பெற்று வாழ்ந்து வரக்கூடிய நிலையில அடுத்ததா சாமிஜி 4வது பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம். அந்த இறைவணக்க பாடல்ல கடைசி வரியாகிய தொண்டாற்று இன்பம் காண்போம் அப்படிங்கிற வைர வரிகள் வருது. ஆதி எனும் பரம்பொருள் அதுல கடைசி லைன் வருது இல்லையா, தொண்டாற்று இன்பம் நீதி நெறிவுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம். இந்த தொண்டுன்னு சொல்லக்கூடிய 4வது பாயிண்ட் அங்க வருது. இங்கதான் இரண்டொழுக்க பண்பாடு, ஐவகை கடமைகள் எல்லாமே வருது. கொண்டு வந்த துன்பம் தொண்டாற்றினால் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டொழுக்க பண்பாட்டுல யாருக்குமே துன்பம் கொடுக்காதது புதிய பதிவுகள் வராம நம்மளை காக்குது. துன்பப்படுறவங்களுக்கு உதவுவது ஏற்கனவே உள்ள பதிவுகள்ல ஒரு நல்ல மேற்பதிவா அமைஞ்சு நம்மளை காக்குது. அப்ப அந்த இரண்டொழுக்க பண்பாடுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ள முடியும். இதுக்கு அடுத்துதான் ஐவகை கடமைகள் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்கன்னா அது எங்க நிறுத்துறாங்கன்னு நம்ம கடைசியிலதான் பார்க்க போறோம். அந்த ஐவகை கடமைகள் தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம், இந்த 5க்கும் கடமை செய்ய சொல்றாரு. இந்த ஐவகையும் அவரவர் ஆற்றலுக்கும் வயதுக்கும் அறிவுக்கும் தக்கவாறு எந்த லெவல்ல நம்ம இருக்கோமோ அந்த லெவலுக்கு நம்ம பண்ண முடியும். இதுல முதல் முக்கியத்துவம் நம்முடைய உடல்ல இருக்கணும். 2வது குடும்பம், அதுக்கப்புறம் சுற்றம், ஊரார், உலகம், அப்படி விரியணும். இந்த 5ல ஒன்றினால மற்றொன்று பாதிக்கப்படாமலும் நாம பார்த்து கொள்ளணும். நான் சமுதாயத்துக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்காம விட்டாலோ, உடல் நலத்தை சிதைத்து கொண்டாலோ சமுதாய நலனுக்கு ஒருவர் தொண்டு செய்ய முடியுமா? அப்ப குடும்ப நலனும் உடல் நலனும் வீணாகி போகும். தன்னோட உடல் நலமும் வீணாக போகுது, 2வது உள்ள குடும்பமும் வீணா போகுது. அப்போ ஒரு மனிதன் நல்ல முறையில வாழ்ந்தானா, அதாவது தன்னோட உடலையும் மனதையும் சரிவர பேணி வந்தானா சமுதாயத்திற்கு லாபமாக நன்மையாக அமையும்.
அவ்வாறு இல்லாம அவன் உடல் நலம் குன்றி நோயுற்று போனான் அப்படின்னா அந்த சமுதாயம் தானே அதுக்கு ஈடு செய்யணும். அப்போ சமுதாயத்திற்கு ரெண்டு விதத்துல நஷ்டமாகுதுன்னு சாமிஜி சொல்றாங்க. முதலாவது அவனால கிடைக்கக்கூடிய லாபம் போயிருதா, ரெண்டாவது அவனால செலவும் இழப்பும் சமுதாயத்துக்கு உண்டாகுதா. அப்ப ரெண்டு விதமா சமுதாயத்துக்கு இழப்பு வருது அப்படின்னு சொல்றாங்க. தனி மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதுங்கிறது சுயநலம் கிடையாது. தன்னை சரியா வச்சுக்கிறது, ஆற்றல் உள்ளவனாக மாற்றிக்கொள்வது, கல்வியில தேர்ந்தவனாக மாற்றிக்கொள்வது ஆகிய இது எல்லாமே சுயநலம் கிடையாது. அப்ப தான் வாழக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு நல்ல பிரஜையா நல்ல தொண்டனாக வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் ஒரு மனிதனுடைய நலம் இருக்கணும். இங்கதான் சொல்றாங்க, அவனை அறியாமலேயே அவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் சமுதாயத்துக்கு நன்மையாகவே முடியும். பிறருக்கு தொண்டாற்ற வேண்டும், பிறர் படும் துன்பத்தை நீக்கி துணை புரிய வேண்டும் அப்படிங்கிற வகையில தனி மனிதனுடைய தொண்டாற்றும் நிலை சமுதாய வளத்தையே பெருகச் செய்யும் சொல்றாங்க. அப்ப அந்த தொண்டு அப்படின்னு நம்ம சமுதாயத்துக்கு செய்வதற்கு முதலாவது என்ன, நம்மளை நம்ம நல்லா வச்சுக்கிட்டாலே இந்த சமுதாயத்துக்கு நம்ம பாரமா இருக்க மாட்டோம், குடும்பத்துக்கு பாரமா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத கொண்டு இறுதியா சமுதாய தொண்டுல சாமிஜி நிறுத்துறாங்க. அப்போ எவ்வளவு அழகா அவங்க அதை சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு பாடல் ஒன்று, படமாடக் கோயில் பகவர் பகலர்க்கு ஒன்று ஈயின் நடமாடக் கோயில் நண்பர்க்கு அங்கு ஆகா, நடமாடக் கோயில் நண்பர்க்கு அங்கு ஒன்று ஈயின் படமாடக் கோயில் பகவர்க்கு ஆமே அப்படின்னு வரும். அதாவது மக்கள் நடமாடி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா, ஆனா நம்ம இந்த கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு லட்ச லட்சமா கோடி கோடியா கொண்டு போய் கொட்டுறோம். அது ஒரு நம்முடைய திருப்திக்கு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த செல்வம் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய போய் சேராது, மக்களுக்கு உதவியா இருக்காது. ஆனா இந்த மக்களுக்கு நாம ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அந்த மகேசனுக்கு செய்த மாதிரியும் இல்லாதவர்களுக்கு எளியவர்களுக்கு நாம செய்யும் போதே அந்த இறைவன் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவான். அப்போ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் தொண்டு தான் மகேசன் தொண்டு அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க. இதான் சாமிஜி சொல்லியிருக்காங்க, தன்னுடைய வருமானத்துல 1% ஈகையாக்கணும் அப்படின்னு தொண்டு அப்படிங்கிற ஒரு நிலையில நமக்கு சொல்றாங்க. அந்த தொண்டுல சாமிஜி சொல்றாங்க ஒரு அருமையான கவியில, அகநோக்கு பயிற்சியினால் ஆராய்ந்தும் பரம்பொருளே அறிவாயும் உளதென்று அறிந்திடலாம், எனினும் நாம் யுக வாழ்வில் பழக்கத்தால் ஏற்றுள்ள களங்கங்கள் இனிதாய் மாற தொண்டே ஏற்ற வழி அதை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழுத்தமா சாமிஜி இந்த இடத்துல போடுறாங்க. அப்போ நம்முடைய களங்கங்கள் நம்ம எடுத்து கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, நம்ம கொண்டு வந்த களங்கங்கள் எல்லாமே இனிதா மாறணும் அப்படின்னா தொண்டு தான் ஏற்ற வழி. அந்த தொண்டு செய்ய செய்ய நம்மகிட்ட இருக்கக்கூடிய களங்கங்கள் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அப்போ இந்த 4 விதமான விஷயங்களே பாத்தீங்கன்னா சாமிஜி ஒன்னொன்னையும் யோசிச்சு யோசிச்சு எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் ஒரு முழுமையான மனிதனாக நல்ல பண்போடு அவனால வாழ முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நமக்கு போதிச்சு வந்திருக்காங்க. சாமிஜி தானும் அந்த வழியில நடந்து நம்மளுக்கு அதை போதிச்சிருக்காங்க. இதற்குத்தான் மிக சிறப்பா நமக்கு மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கு நமக்கு அத்தனை பயிற்சிகளும் சும்மா நமக்கு ஒரு தவத்துல உட்கார்றோம் அப்படின்னா உடலுக்கு ஒரு அந்த உட்காரக்கூடிய ஒரு தெம்பு வேணும், சக்தி வேணும். இல்லைன்னா நம்ம கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு என்ன அங்கேயே நம்மளுக்கு போகும் இல்லையா. அதனால முதலாவதாக நமக்கு உடற்பயிற்சி கொடுத்துட்டாங்க, உயிர் வளர்ப்பிற்கான காய்கள் பயிற்சி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்துதான் நமக்கு இந்த தவம் அப்படிங்கிற நிலைக்கு, தவமும் அறமும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு சாமிஜி நம்மளை கொண்டு வர்றாங்க. இப்போ எவ்வளவு ஒன்னொன்னும் பிளான் பண்ணி அவங்க படிப்படியா கொண்டு வந்திருக்காங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ முதலாவது உடல் சரியாயிடுச்சா, அப்ப தவம் பண்ணும்போது அந்த உடலையும் உயிரையும் நம்ம வளர்ப்பிச்சு கொண்டதால உடல் நல்லா கொஞ்சம் நம்மளால உட்கார்ந்து தவம் பண்ண முடியுமா. அப்போ தவம் பண்றோம்,
தவம் பண்ணும்போது என்ன ஆகுது? நம்ம நமக்குள்ள போய் நமக்குள்ள உள்ள இறைநிலையை உணர்றோம். நமக்குள்ள உள்ள டென்ஷன், கோபம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போகுது. சிந்திக்கக்கூடிய தன்மை துரிய நிலையில இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, மனசு வந்து சரியான முறையில சிந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சிந்திக்கக்கூடிய தன்மையை, மன அலைச்சலை குறைச்சு, நமக்கு அந்த இடத்துல அமைதியான நிலையில அந்த சிந்திக்கக்கூடிய தன்மை வருதா? அதுக்கு அப்புறம்தான் நமக்கு இந்த தத்துவ விளக்கங்கள்லாம் சொல்றாங்க. அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுக்குறாங்க. இது இல்லாம எடுத்த உடனே நம்ம பிள்ளைய கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு அப்படி இரு, இப்படி இரு, இதை செய்யாத, அதை செஞ்சுன்னா எந்த குழந்தை கேட்கும்? அதுக்காகத்தான் சாமிஜி நம்மளுக்கு இவ்வளவு தத்துவங்களை கொடுக்க போறோமே, இவங்க அமைதியா உட்கார்ந்து கேட்கணுமே நினைச்சு நமக்கு தவ முறைகளை கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்ததா இத்தனை தத்துவங்கள் குவிந்து கிடக்குது. சாமிகிட்ட இல்லாத தத்துவம் இல்லை, அவர் சொல்லாத விஷயங்களிலே எப்படி 2 வரி திருக்குறள்ல நம்ம அத்தனையும் நிரம்பி நிக்குதோ, அதே மாதிரி சாமிஜியோட அத்தனை தத்துவங்களையும் நம்ம புக்குகளையும் எடுத்து படிச்சோம்னா எல்லாமே அதுல இருக்கு. அப்படி நமக்கு அனைத்தும் சாமிஜி கொடுத்தாங்க. இந்த எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்ததுனாலதான் இந்த நற்பண்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில நாம வாழ முடியுது. இப்போ நாம் ஒரு சின்ன தவறு செய்தா கூட, நான் தவறு செய்யறேன் அப்படிங்கிறத நம்முடைய மூளை நமக்கு சொல்லுது, நம்முடைய மனம் நமக்கு சொல்லுது. அப்ப அந்த தவறான வழியில போறதுக்கு நமக்கு மனம் கொஞ்சம் கூச்சம் அடையுது இல்லையா? இப்ப இப்படி எல்லாம் வந்து நமக்கு படிப்படியா நம்ம உயர்ந்த நிலைக்கு சாமிஜி கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போய் தான் நமக்கு இந்த 4 விதமான நிலைகள்ல நம்ம சரியாக நடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம போறோம். முதலாவதாக உள்ள பொருள் வளம், அப்புறம் ஒழுக்கம், இறை உணர்வு, மறவாத மனநிலை, தொண்டு அப்படிங்கிற இந்த 4 உயர்ந்த பண்புகளையும் இந்த பக்கத்தின் வாயிலாக சாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. அவற்றை நாம சிறப்பாக கற்றுக்கொண்டு சிறப்பாக நடந்து வாழ்ந்தோமானா, நாம் மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயமும் வளம் பெறும் என்று சொல்லிக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. சிறப்பான ஒரு சிந்தனையை வழங்கினீங்க. நற்பண்புகள் காக்க என்ற தலைப்புல அருமையான கதைகளும் கவிகளும் கொடுத்து நல்லதொரு தலைப்புல நல்ல ஒரு சிந்தனை உரையை வழங்கினீங்க அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். உரை நிகழ்த்திய பேராசிரியரை வாழ்த்தலாம். பேராசிரியர் கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.